தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அம்பேத்கரின் மாணவன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில் பங்கேற்றதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஐஎம்லையும் திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆர்.ராசா அவர்கள் கடுமையாக வன்மத்தை கக்கிட்டு வர்றாரு. என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில் அழைப்பு விடுத்ததற்கு வெக்கமா இல்லையா, அதில் போய் பங்கேற்ற அமைச்சராக இருக்கலாங்களே, இவங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சித்த ஆர்.ராசா அவர்கள் பேசியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கியை வைத்து, அதாவது கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கியை வைத்து தான் திமுகவுடைய வெற்றிங்கிறதே அமையும். அப்படி ஒரு வெற்றியை பெற்று இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக ஆயிருக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா ஆர்.ராசா? ஏன்னா கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு இல்லைன்னா இன்னைக்கு ஆர்.ராசா எம்பியும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகவும் ஆகியிருக்க முடியாது. கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கியை வச்சு முதல்வராக இருக்கீங்களே, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? முடிஞ்சால் ராஜினாமா, அவ்வளோ சூடு சொரணம் தான், ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வாங்க. அதுவும் இல்லாமல் இனிமேல் நம்ம தனித்து கலங்காணுமோ தலைவரை அப்படின்னு வர பேசுகிறாரு. தனித்து கலங்காணு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் திமுக வாங்கிடுமா? இல்லை வாங்க முடியுமா இந்த காலத்தில்? ஏன்னா கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கி இல்லைன்னா கூட்டணியை பொறுத்து தான் திமுகவுடைய வெற்றியே அமையும். கூட்டணி கட்சிகள் மேலே குறை சொல்கிறத நிறுத்திட்டு நாம் எதுக்காக தோற்றோம், நாம் எதனால் தோற்றோம், நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் எதனால் தோத்தாரு அப்படின்ற ஆராய்ச்சி அதை சரி செஞ்சாலே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த பக்கம் கத்திட்டு அந்த பக்கம் கத்திட்டு, அதாவது கொஞ்ச நாளாக ஹெச்ராஜா இல்லாத அரசியல் இல்லாத குறைய தீர்த்து வைக்கிறது தான் ஆர்.ராசா இப்போ வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் ஒருத்தர் இருப்பாருன்னு நினைக்கிறேன், ஆர்.எஸ். பாரதி. அவரோட சமீப காலமாக அவர் பேசிகிட்டு இருக்க பேச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் ஆர்.எஸ். பாரதியா இல்லை ஆர்.எஸ்.எஸ். பாரதியா அப்படின்னு நமக்கே புரியாமல் போயிடும். ஏன்னா கோமணம் கட்டினவெல்லாம் சட்டசபைக்குள்ளே வரலாமான்னு கேட்குறீங்க. ஏன் கோமணம் கட்டினவன் சட்டசபைக்குள்ளே வந்தால் என்ன? கலைஞர் என்ன படித்தார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல, அவங்களுடைய அப்பா ஐயா கலைஞர் அவர்கள் என்ன படித்தார்? என்ன படிச்சுட்டு சட்டசபைக்குள்ளே வந்தார்?